இந்த வீடியோவில் டாடா குரூப்போட டாடா சன்ஸ் ஐபிஓ வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாக டாடா சன்ஸினுடைய ஐபிஓ மார்க்கெட்டில் வரப்போகிறதா தகவல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இது சம்மந்தமாக நிறைய தகவல் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாடா சன்ஸ் அப்படிங்கிறது டாடா குழுமத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் டாடா குழுமத்தினுடைய ஷேர்ஸை அதிகமாக வச்சிருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இவங்க ஹோல்டிங் கம்பெனியாகவும் இருந்து வராங்க. டாடா சன்ஸ் ஆர்பிஐயோட விதிமுறைப்படி பேங்க் அல்லாத என்பிஎஃப்சி கேட்டகரிக்குள்ள வராங்க. ஆர்பிஐ பெரிய என்பிஎஃப்சி கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ வெளியிட்டு மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சர்க்குலர் வெளியிட்டாங்க. டாடா சன்ஸ் மார்க்கெட்டில் அவங்களுடைய கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறதுக்கு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஆர்பிஐ கிட்ட தயக்கம் தெரிவித்தாங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு ஆர்பிஐ மீண்டும் டாடா சன்ஸ் ஐபிஓவை வெளியிடணும், அதுவும் செப்டம்பர் 2025 வெளியிடணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ டாடா சன்ஸ் வந்து ஐபிஓ வெளியிடாமல் இருக்க மீண்டும் ஆர்பிஐ கிட்ட அப்ரோச் பண்ண போகிறதா உறுதிப்படுத்தப்படாத சில தகவல் வந்து வெளியாகி இருக்கு. டாடா சன்ஸ் ஐபிஓ வருமா வராதா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தெரிய வந்துடும். அப்படி ஐபிஓ வர பட்சத்தில் மார்க்கெட்ல அது ஒரு நல்ல ஐபிஓவா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உங்ககிட்ட ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கரா இருக்கிற எங்ககிட்ட நீங்க ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கான ஐபிஓவை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது போல பங்குச்சந்தை செய்திகளை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.